பொதுவா நாம் இந்த குழந்தை பருவம் அப்படிங்கறத பத்தி பேசும்போது நம்ம மனசுல என்ன தோணும்? அது ஒரு அழகான பாதுகாப்பான குமிழி. அதாவது பொம்மைகள், கார்ட்டூன்கள், ஸ்கூல், ஹோம்வொர்க், அப்புறம் சாயங்காலம் ஆன கிரிக்கெட், இப்படி ரொம்ப கள்ளம் கபடம் இல்லாத ஒரு உலகம்னு தோணும். பெரியவங்களோட இந்த ரொம்ப குழப்பமான ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்துக்கும் அந்த குழந்தைகளோட உலகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னா நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா. அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, நம்ம நம்ப விரும்புற ஒரு ஆறுதலான பிம்பம்னு சொல்லலாம். குழந்தைங்கள்னா இப்படித்தான் இருக்கணும். அவங்களுக்கு இந்த உலகத்தோட கஷ்டங்கள் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கற்பனை நம்ம சமூகத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆமா. ஆமா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு யாராவது அந்த பாதுகாப்பான குமிழிய உடைச்சிட்டு, ஹலோ, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இங்க எந்த குமிழியும் இல்ல. இந்த சமூகத்துல இருக்கிற குழந்தைகள் ஏற்கனவே ஒரு அரசியல் கருவியா, அரசியல்வாதிகளோட மார்க்கெட்டிங் டூலா மாத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? அது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். உண்மையிலேயே ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான் இது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல் அப்படி ஒரு கடுமையான அதிர்ச்சியை தான் நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு நம்ம உரையாடலோட மைய கேள்வி என்னன்னா, குழந்தைகளை அரசியல்ல ஈடுபடுத்துறது சரியா தவறா அப்படிங்கிறது தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விவாதம் மாதிரி தெரிஞ்சாலும் இதோட ஆழம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிக்கலானது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்லிடணும். இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த மூலக்கட்டுரை ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கியது. ஆமா, முதலாளித்துவம், ஆளும் வர்க்கம், அப்புறம் சமகால அரசியல் கட்சிகள்னு எதையுமே விட்டு வைக்காம ரொம்ப கடுமையான விமர்சனங்களை இந்த கட்டுரை முன்வைக்குது. கரெக்ட். இது இடதுசாரி அல்லது வலதுசாரி சார்புடைய ஒரு தீவிரமான பார்வையா இருக்கலாம். ஆனா இந்த உரையாடலோட நோக்கம் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் ஆதரிக்கிறதோ அல்லது எதிர்க்கிறதோ கிடையாது. இந்த கட்டுரை முன்வைக்கிற வாதங்கள் என்ன, அதுக்கு அவங்க கொடுக்கிற லாஜிக் என்ன, வரலாற்று ஒப்பீடுகள் என்ன அப்படிங்கறது மட்டும் எந்த பக்கமும் சாயாம அப்படியே உங்களுக்கு கடத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த நடுநிலைமையோடு இந்த விவாதத்தை அணுகுவதும் மிகவும் அவசியம். ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப சென்சிட்டிவானது. ஆத்தரோட கோணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஓப்பனா இருக்கணும். உண்மைதான். இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். சிறுவர்கள் அரசியல்ல எந்த அளவு கவனம் செலுத்தணும், ஏன் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான விவாதம் நடந்தா அது ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனா நிஜத்துல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த கட்டுரை ரொம்ப ஷார்ப்பா ஒரு விஷயத்த சொல்லுது. இங்க குழந்தைகள் தாமாக அரசியலுக்கு வர்றதில்ல, அவங்க ரொம்ப தந்திரமா உள்ள இழுத்து வரப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான பாயிண்ட். ஏன்னா அரசியல்வாதிகள் குழந்தைகளை எப்படி தங்களோட சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த மெக்கானிசத்தை ரொம்ப நுட்பமா இந்த சோர்ஸ் மெட்டீரியல் டீகோட் பண்ணியிருக்கு. அதுல அவங்க காட்டுற சமீபத்திய உதாரணங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு மழல மாறாம பேசுற ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. நினைவு இருக்கா? ஆமா ஆமா, நல்லா ஞாபகம் இருக்கு. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணாங்க. கரெக்ட். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சோ கியூட்னு ஷேர் பண்ணாங்க. ஆனா இது கியூட் கிடையாது. இது குழந்தைகளை தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துற ஒரு பக்கா பிளான், ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம்னு இந்த கட்டுரை வாதிடுது. ஆமா, ஆளுங்கட்சியும் அவங்க விட்டு வைக்கல. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸான ரீல்ஸ் போடுற சிறுவர்களை கோட்டைக்கு வரவழைச்சு பாராட்டினார். அந்த வீடியோவா? அந்த பசங்க கூட பேசிட்டு இருப்பாரு அதுவா? அதேதான். அவங்க கிட்ட நல்லா படிக்கணும், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாதுன்னு அறிவுரை சொல்ற ஒரு வீடியோவை தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப பெருசா ப்ரமோட் பண்ணாங்க. அத இந்த கட்டுரை சுட்டி காட்டுது. ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ண விரும்புறேன். முதலமைச்சர் ஒரு குழந்தையை கூப்பிட்டு நல்லா படிங்கன்னு சொல்றதுல என்ன அரசியல் தந்திரம் இருக்க முடியும்? அவர் அந்த வீடியோல ஓட்டு கேட்கலையே, அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இங்கதான் ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் வேலை செய்யுதுன்னு கட்டுரையாளர் சொல்றார். அவர் ஓட்டு கேட்கல அப்படிங்கறதுனால தான் யாருமே அதை விமர்சிக்கல அப்படிங்கிற ஒரு முரண்பாட்டை இவங்க சுட்டி காட்டுறாங்க. ஓஹோ, அதாவது டைரக்டா ஓட்டு கேட்கலனாலும் அது ஒரு இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சிறுவன் தலையில உதயசூரியன் அட்டைய வச்சுக்கிட்டு திமுக வேஷத்தோட ஆடின வீடியோவும் வந்துச்சு. அதுக்கு ஏன் யாரும் கண்டனம் தெரிவிக்கல? தமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும்போது இந்த பகுத்தறிவு பேசுறவங்க எப்படி வசதியா கண்ணை மூடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க வைக்கப்படுற விமர்சனம். இது பார்க்க எப்படி இருக்குன்னா, விளம்பரங்கள்ல ஒரு ப்ராடக்ட்டை விற்க அழகான குழந்தைங்களை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கு. ஒரு சோப்பு விளம்பரமா இருந்தாலும் சரி, சாக்லேட் விளம்பரமாக இருந்தாலும் சரி, குழந்தைகளின் முகத்தை காட்டினா மக்கள் ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. கண்டிப்பா அந்த இமோஷனல் கனெக்ட் ரொம்ப ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். டிஜிட்டல் அல்காரிதம் கூட குழந்தைகளின் முகங்கள் இருந்தா அந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும்.
ஆனா இங்க விற்கப்படும் பொருள் சோப்போ சாக்லேட்டோ கிடையாது, அரசியல்வாதிகள். இந்த டிஜிட்டல் யுகத்துல குழந்தைகள் வெறும் மார்க்கெட்டிங் கருவிகளா மாற்றப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. இங்க ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன இதே பாயிண்ட தான் இந்த கட்டுரை ரொம்ப அழகா விளக்குது. கார்ப்பரேட் கம்பெனிகள் எப்படி தங்களோட ப்ராடக்ட்டை விக்கிறதுக்கு டிஜிட்டல் பேபிகளை யூஸ் பண்ணி நம்ம குடும்பங்களுக்குள்ள ஊடுருவுறாங்களோ, அதே வியாபார உத்தியை தான் அரசியல் கட்சிகளும் செய்றாங்க. வாவ், அந்த ஒப்பீடு ரொம்ப கரெக்டா இருக்கு. ஆமா, இது மக்களால் ரசிக்கப்படுற அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலா, எமோஷனலா பேக்கேஜ் பண்ணி கொடுக்கப்படுது. பொருளியல் சந்தையில நடக்கிற அதே உத்தி அரசியல் சந்தையிலும் நடக்குது. சிறுவர்கள் கைகள்ல இரட்டை இலை, உதயசூரியன் சின்னங்களை வரையறது, பிரச்சார நோட்டீஸ் வீசுறதுன்னு தொன்று தொட்டு எல்லா கட்சிகளும் இதை பண்றாங்க. அப்போ எல்லா தரப்புமே குழந்தைகளை பயன்படுத்துறாங்க. ஆனா அடிக்கடி நியூஸ்ல பாப்போம், குழந்தைகளை அரசியலுக்குள்ள இழுக்காதீங்கன்னு ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து கொடி பிடிப்பாங்க. அது ஏன்? எல்லாரும் பண்ற தப்ப ஏன் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறாங்க? அங்கதான் இந்த கட்டுரை வர்க்க நலன்களை, அதாவது கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்ஸ உள்ளே கொண்டு வருது. குழந்தைகளை யார் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது வெறும் மேடை பேச்சே தவிர, எல்லா முதலாளித்துவ அரசியல் கட்சிகளும் சிறுவர்களை தங்களுக்கான அரசியல் எல்லைக்குள் வச்சு வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வர்க்க நலன்களா, முதலாளித்துவமா, இதெல்லாம் ரொம்ப ஹெவியான வார்த்தைகளா இருக்க. கேட்கறதுக்கு கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும், ஆனா அதோட அடிப்படை ரொம்ப சிம்பிள். இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா, குழந்தைகள் உலகமே விளையாட்டு, கல்வி, மகிழ்ச்சின்னு ரொம்ப சிம்பிளானது தானே. அவங்கள பாலிடிக்ஸ்லேருந்து தள்ளி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? குழந்தைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்றது ரொம்ப நியாயமான ஒன்று தானே. இதுல ஏன் இவ்வளவு பெரிய வர்க்க அரசியலை உள்ள கொண்டு வரணும்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இழைத்து பார்த்தோம் என்றால் இதுக்குள்ள இருக்கிற லாஜிக் உங்களுக்கு புரியும். குழந்தைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு நம்ப வைக்கிறதே ஆளும் வர்க்கத்தோட ஒரு பெரிய தந்திரம்னு இந்த கட்டுரை வாதிடுது. அது எப்படி தந்திரமாகும்? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது, உற்பத்தி முறையில செங்கல் சூளைகள், தீப்பெட்டி கம்பெனிகள், தோல் பதனிடும் இடங்கள்ல எப்படி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களா இந்த முதலாளித்துவம் சுரண்டுதோ, அதே மாதிரிதான் தங்களோட அரசியல் லாபத்துக்காக அரசியல் கட்சிகள் குழந்தைகளை எமோஷனலா சுரண்டுறாங்கன்னு சொல்றாங்க. ஓஹோ, அதாவது தங்களுடைய லாபத்துக்காக எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களா? ஆமா, தங்களுக்கு சாதகமா இருக்கும்போது குழந்தைங்களை யூஸ் பண்ணிக்கிறது. ஆனா இந்த சிஸ்டம்க்கு எதிரா ஒரு கேள்வி வரும்போது மட்டும், ஐயோ பாவம் குழந்தைங்க, அவங்கள அரசியல்ல இழுக்காதீங்கன்னு நாடகம் ஆடுறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தது கூட இந்த நாடாளுமன்ற வியாபார அரசியலோட தொடர்ச்சி தான் அப்படின்னு ஆத்தர் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. ஆஹா, அதாவது தாங்கள் சுரண்டும் போது அது அரசியல் ஈடுபாடு, மத்தவங்க கேள்வி கேட்டா உடனே குழந்தைங்களை அரசியல் இழுக்காதீர்கள்னு ஒரு ஷீல்டு மாதிரி குழந்தைங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா? எக்ஸாக்ட்லி. தங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரும்போது இந்த சென்டிமெண்ட்டை ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா குழந்தைகள் தானாகவே போய் பாலிடிக்ஸை தேடுறதில்ல. அவங்கள சுத்தி நடக்கிற ஒடுக்குமுறைகளும் வாழ்கிற சூழலுமே அவங்க மேல அரசியலை திணிக்குது அப்படின்னு சில அதிர வைக்கிற உதாரணங்களையும் இவங்க கொடுக்குறாங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான பகுதியா இருக்கு. கண்டிப்பா. எந்த நாட்டு சிறுவர்களுக்கும் கல்வி, விளையாட்டு, அமைதியா வாழ்ற உரிமை இருக்கு அப்படிங்கறதே இந்த கட்டுரை மறுக்கவே இல்ல. ஆனா அந்த பருவத்தை வலிமையான அதிகார வர்க்கமும் முதலாளித்துவமும் கொன்று தீர்க்கும்போது அரசியல் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுது. அதுக்கு அவங்க சொல்ற உதாரணங்கள் நம்ம மனசாட்சியை ரொம்ப உழுக்குது. இப்ப பாலஸ்தீனத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பிரம்மாண்டமான இஸ்ரேல் ராணுவ டேங்கருக்கு முன்னாடி நின்னு கல்ல தூக்கி எறியும் ஒரு பாலஸ்தீன சிறுவன் அதை தாம் விருப்பத்தின் பேர்ல சந்தோஷத்துக்காக செய்யல. ஆமா, அவன் போய் விளையாடணும் தான் நினைப்பான். ஆனா சூழல் அப்படி இல்லையே. கரெக்ட். அவனோட வீடு, அவனோட பள்ளி, அவனோட பெற்றோர் எல்லாமே அழிக்கப்படும்போது அந்த போர் அவனது மனசுக்குள்ள ஒரு அரசியலை உருவாக்குது. அவனோட அடிப்படை வாழ்வாதாரமே தாக்கப்படும்போது அவன் எப்படி ஒரு பாதுகாப்பான குமிழிக்குள்ள இருக்க முடியும்? ரொம்ப சரி. அவங்களுக்கு வேற வழியே இல்ல. போருங்கிறது ஏகாபத்திய அதிகாரங்களால அவங்க மேல திணிக்கப்படுது. ஏகாபத்தியம்னா ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு வலிமையான அதிகாரம் இங்க இருக்கிற சாதாரண மக்களோட வாழ்க்கையையும் வளங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறது. இதுல அவங்க இலங்கை போரையும் மென்ஷன் பண்றாங்க இல்லையா? ஆமா, அப்படி நடக்கும்போது இலங்கை போர்ல கனவுகள் கருகி போன குழந்தைகளா இருந்தாலும் சரி, பாலஸ்தீன குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவங்க தங்களை அழிக்க வர்ற அரசியல் எதிரிகளின் மீது ஒரு புரிதலை உருவாக்கிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல,
நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்களை படிக்கும்போது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. வேங்கை வயல் சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. குடிநீர் தொட்டில மனிதக் கழிவு கலக்கப்பட்ட அந்த ஊர்ல வாழ்ற ஒரு பாதிக்கப்பட்ட பட்டியலின சிறுவன் எப்படி எந்த மன அழுத்தமோ இல்லாம எதையும் யோசிக்காம ஜாலியா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்க முடியும்? அது சாத்தியமே இல்ல. அந்த குழந்தை கண்டிப்பா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு யோசிக்கும். தான் குடிக்கிற தண்ணீர்ல ஏன் இந்த ஒடுக்குமுறை நடக்குதுன்னு அந்த குழந்தை யோசிக்காதா? ஒரு எரியும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் எனக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியாதது போல தன்னை சுத்தி நடக்கிற அநீதி ஒரு குழந்தைய அரசியலை நோக்கி தள்ளுது. மிகச்சரியான பாயிண்ட். அதே போல நொய்டாவுல நடந்த ஒரு சம்பவத்தையும் இந்த கட்டுரை குறிப்பிடுது. ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு எதிரா போராடியதுக்காக அநியாயமா ஜெயில்ல அடைக்கப்பட்ட ஒரு தொழிலாளியோட மகனான அந்த சிறுவன் அந்த அரசியல் அழுத்தத்துல எவ்ளோ மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பான். கண்டிப்பா. அவனோட அப்பாவை காரணமே இல்லாம அரெஸ்ட் பண்ணும்போது அவன் எப்படி சும்மா இருப்பான்? அதேதான். இன்னொரு பக்கம் பழங்குடி மக்களோட உரிமைக்காக போராடுறவங்கள மாவோயிஸ்டுகள்னு முத்திரக்குத்தி கொள்றாங்களே, அந்த தோழரோட குடும்பத்துல இருக்கிற ஒரு சிறுவனோட மனசுல இந்த ஆளும் வர்க்கத்தின் அரசியல் எவ்ளோ கொடுமையான ஒரு தாக்கத்தை உருவாக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இது எல்லாம் எதிர்த்து இந்த குழந்தைங்கள அரசியல்ல இழுக்காதீங்கன்னு பேசுற எந்த போலி ஜனநாயகவாதிகளும் குரல் கொடுக்கறதில்லன்னு கட்டுரையாளர் ஆதங்கப்படுறார். அதுதான் முக்கியமான வாதமே. சிறுவர்கள் அரசியல் அழுத்தத்துக்கு ஆளாகக் கூடாது அப்படிங்கறது தான் நம்ம விருப்பம். ஆனா அந்த குழந்தைங்க வாழ்றதுக்கான அடிப்படைகளையே இந்த சிஸ்டம் வேட்டையாடும்போது அவங்க தங்களை தற்காத்துக்க அரசியலை கையில் எடுக்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இதுதான் ரியாலிட்டி. இந்த இடத்துல தான் இந்த நவீன கால அரசியல் சுரண்டலை விளக்குறதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வரலாற்று ஒப்பீட்டையும் இலக்கியத்தையும் கையில் எடுக்கிறார். விளாதிமிர் பகமோலவ் எழுதிய உலக புகழ்பெற்ற ரஷ்ய குறுநாவலான இவான், அதாவது IVAN, அந்த நாவல் கதையை இங்க கொண்டு வரார். இந்த ஒப்பீடு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, அந்த நாவலோட பின்னணி ரொம்ப ஆழமானது. 2ஆம் உலகப் போர்ல ஜெர்மன் பாசிஸ்டுகளுக்கு எதிரா ரஷ்ய படைகள் போரிட்ட காலம் அது. போர் நடக்கும்போது பெண்களையும் சிறுவர்களையும் எப்பாடப்பட்டாவது போர்க்களத்திலிருந்து விலக்கி பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு தான் ரஷ்யா நினைச்சது. அவங்கள ஈடுபடுத்த கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. அதாவது அவங்க குழந்தைகளை சேஃபா ஒரு குமிழுக்குள்ள வைக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு? அவங்க எவ்ளோ தூரம் விலகி இருந்தாலும் வெறி கொண்ட பாசிஸ்ட் ராணுவம் பெண்களையும் குழந்தைகளையும் தேடி போய் கொன்று குவிச்சது. தங்களோட குடும்பம், கிராமம் எல்லாமே கண் முன்னாடி எரிக்கப்படும் போது அந்த சிறுவர்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. ஆமா, அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். நாங்கள் இழிவாக சாவதை விட எங்க உலகத்தை அழிச்ச எதிரியை எதிர்த்து போரிட விரும்புகிறோன்னு அவங்க தண்ணீர்வாகவே ரொம்ப ஆர்கானிக்கா போருக்கள் வந்தாங்க. தங்களோட நாட்டை காப்பாத்தணுங்கிற நாட்டுப்பற்று தான் அவங்களோட அரசியல். இப்ப இத இன்றைய சூழலோட ஒப்பிட்டு ஒரு செக்மேட் கேள்வியை ஆசிரியர் வைக்கிறார். இன்றைய விமர்சகர்கள் அந்த இவான் நாவலை பார்த்தா, ஐயோ அந்த சிறுவர்களை ஏன் அரசியல் இழுத்து விட்டீங்க, அவங்கள ஏன் போர்ல ஈடுபடுத்தினீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுவாங்களா? அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சிறுவர்கள் அப்படிங்கிறவங்க வெறும் பார்வையாளர்கள் மட்டுமல்ல, தங்களோட உலகத்தை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிற போராளிகளும் கூடன்னு ஆசிரியர் சொல்றாரா? அதாவது தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதை எதிர்த்து போராடுற உணர்வு அவங்களுக்குள்ள இயற்கையாகவே இருக்கு, அதை நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரா? முற்றிலும் அதேதான். தங்களுக்கான இன்பமான உலகத்தை காப்பாற்றிக் கொள்ள ஆசைப்படும் ஆர்வலர்கள் தான் குழந்தைகள். அந்த உரிமை மறுக்கப்படும்போது அதற்கான அரசியலை அவங்க கத்துக்கிறது தவறில்லைன்னு சொல்றார். மேலும் இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் அவர் கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை அது? உழைக்கும் மக்களின் வர்க்க நலனுக்குரிய அரசியலோடு சிறுவர்கள் அக்கம்பக்கமாக வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபைனல் கன்க்ளூஷன். ஒருவேளை அப்படி அவங்களுக்கு சரியான அரசியலை கத்துக் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? சரியான அரசியலை அவங்க கத்துக்கலனா ரொம்ப ஈஸியா சுரண்டும் வர்க்கத்தோட தேவைக்காக பிள்ளைக்கறி நாயனர்களின் கைகளில் அவங்க சிக்கிக்குவாங்கன்ற ரொம்ப ஹார்ஷான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். ஒரு நிமிஷம், பிள்ளைக்கறி நாயனர்கள்னா என்ன? அத கொஞ்சம் விளக்கிடலாமா? நிறைய பேருக்கு இந்த ரெஃபரன்ஸ் புரியாம போகலாம். கண்டிப்பா. சிறுத்தொண்ட நாயனார் அப்படிங்கிறவரோட கதையில கடவுள் மேல இருக்கிற பக்தியை நிரூபிக்கிறதுக்காக தன்னோட சொந்த குழந்தையே பலி கொடுத்து சமைச்சு போட்டார்னு ஒரு கதை உண்டு. ஓ, அந்த கதையை தான் இங்க ஒரு உருவகமா பயன்படுத்துறாரா? ஆமா. இங்க ஆசிரியர் என்ன சொல்றார்னா, இந்த முதலாளித்துவமும் சந்தர்ப்பவாத அரசியலும் தான் அந்த கடவுள் மாதிரி. தங்களோட லாபத்துக்காகவும் அரசியல் பவருக்காகவும் குழந்தைகளோட எதிர்காலத்தையும் மனசையும் வலி கொடுக்கிற இந்த அரசியல்வாதிகளை தான் அவர் பிள்ளைக்கறி நாயனர்கள்னு ரொம்ப கடுமையான ஒரு உருவகத்துல சொல்றார். ஓ, அந்த மெட்டஃபர் ரொம்ப டார்க்காவும் அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கு.
இன்னைக்கு நம்ம அலசி இந்த கட்டுரை ஒரு சாதாரண எலெக்ஷன் வைரல் வீடியோல ஆரம்பிச்சு செங்கல் சூளைகள், பாலஸ்தீன போர்முனை, வேங்கை வயல் திண்டாமை, நொய்டா தொழிலாளர் போராட்டம், இறுதியா ஈவான் நாவல் வரை மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த பயணத்தை செய்திருக்கு. ஆமா, அது ரொம்ப விரிவான ஒரு பார்வை. குழந்தைகள் மேல எப்படி ரொம்ப தந்திரமா அரசியல் திணிக்கப்படுது, அதே சமயம் அவங்க தங்களை காப்பாத்திக்க எப்படி உண்மையான அரசியல் தேவைப்படுது அப்படிங்கறத ரொம்ப நுட்பமா பதிவு செஞ்சிருக்கு. கரெக்ட். வெறும் ஓட்டுக்காக குழந்தைத்தனமான அரசியலை செய்யற கட்சிகளுக்கு எதிரா வருங்காலத்தை காப்பாத்திக்க குழந்தைகளுக்கும் அரசியல் விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படிங்கிற ஆசிரியரோட கருத்து இங்க ரொம்ப அழுத்தமா பதியப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புறேன். நாம இன்னைக்கு விவாதித்த இந்த கருத்துக்கள், வாதங்கள் எல்லாமே மூலக்கட்டுரையில இடம்பெற்ற விஷயங்கள் மட்டுமே. அந்த ஆசிரியரோட சமூக கோபத்தையும் அவரோட வர்க்க பார்வையும் நாங்க எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம உங்களுக்கு அப்படியே அன்ஃபில்டர்டா தொகுத்து வழங்கியிருக்கோம். இதுல நாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பையோ அல்லது கட்சியையோ ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. நாங்க இந்த டேட்டாவையும் லாஜிக்கும் உங்க முன்னாடி வச்சிட்டோம். இதுல இருந்து என்ன முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது முற்றிலுமா நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. அதுதான் இந்த உரையாடலோட நோக்கம். எக்ஸாக்ட்லி. விடை பெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்க விரும்புறேன். நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நாம் ஒரு பாதுகாப்பான குமிழியை பத்தி பேசணும் அல்லவா? ஒரு குழந்தை தன்னை சுற்றியுள்ள சமூக சூழல்ல இருந்து, அது டிவியா இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், ஸ்கூல் அல்லது சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், எப்படியும் ஒரு அரசியல் பார்வையை கத்துக்க போகுது அப்படிங்கறது தவிர்க்க முடியாத உண்மைனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப அவசியமான ஒரு சுய பரிசோதனை. உங்க வீட்ல அல்லது உங்க வாழ்வுல இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம நீங்க எத்தகைய அரசியல் வடிகட்டியை பரிசீலிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நியூஸ் பார்க்கும்போது அல்லது ஒரு அநீதி நடக்கும்போது அவங்கள கேள்விகள் கேட்க பழக்கிறீங்களா அல்லது இருக்கிற சிஸ்டமை அப்படியே ஏத்துக்க பழக்கிறீங்களா? அந்த பாதுகாப்பான குமிழிக்குள்ள நீங்க எதை அனுமதிக்கிறீங்க? இதை சற்று ஆழமா சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த சோர்ஸ் மெட்டீரியலோடு உங்களை சந்திக்கிறோம்.